ஹலோ ஹாய் வெல்கம் டு முகுந்தாஸ் வேர்ல்டு மக்களே. வாங்க, இன்றைக்கி நான் உங்களை அஸ்ஸாமில் குவஹாட்டியில் இருக்கிற காமாக்கியா மந்திருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மலை மக்களே, நான் கிளம்புற அன்றைக்கி நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தரிசனம் தான் போட்டிருந்தோம். வீட்டில் இருந்து ஒரு மணிக்கு அப்படியே தான் கிளம்புறோம். நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 2 மணி 1 மணி நேரம் ஆகும். இங்கேருந்து நாங்கள் 2 மணி 2:15 போய் ரீச் ஆகும் மக்களே. வாங்க போகலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. நான் உங்களை அஸ்ஸாம் குவஹாட்டியில் இருக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இது கேவி ஸ்கூல் மக்களே, அஸ்ஸாம் குவஹாட்டியில் இருக்கிற கேந்திர வித்யாலயா ஸ்கூல். வாங்க மக்களே, இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம் இருக்கிற ஏரியாவிலேருந்து. நான் ரொம்ப வீடியோ எடுக்கலாம் மக்களே. வாங்க, இப்போ நம்ம கோயிலுக்கு மேலே ஏற போகிறோம். கோயில் மலையில் தான் இருக்குது மக்களே. இங்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் அப்படியே கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. நான் உங்களை கோயிலுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அந்த அம்மன் மலையில் தான் இருக்கிறாங்க. மலையில் இருக்கிற கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் நடந்து. இங்கே ஆடுலாம் பலி கொடுப்பாங்க, அதனால் ஆட்டுக்குட்டி நிறைய அலையும். இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு. இந்த ரெட் கலரில் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்களா, இவங்களாம் இங்கே இருக்கிற பண்டிட் ஐயர் அப்படி சொல்லுவாங்க நம்ம சைடில். அது அந்த மாதிரி இதுதான் மக்கள் காமாக்கியா கோயில் உள்ளே வந்தாச்சு. ஆடு பார்த்திங்களா, நிறைய ஆடு இப்படி தான் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் குட்டியும் பெருசுமா நிறைய அலையும் மக்களே. அங்கே பார்த்திங்களா பனிமூட்டமாக இருக்குது. இது ஒன்று காலையிலையோ ஈவினிங்கோ இல்லை 2 மணிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான். ஏன்னா எல்லாேருக்கும் மெமரிஸ் தேவைப்படல, அதுக்காக எல்லோரும் ஃபோட்டோஸாக எடுத்துகிட்ருக்காங்க. சுற்றி வளைச்சி. இதுதான் கோபுரம். இது நாங்கள் டிக்கெட் வாங்குறதுக்காக இடத்துல இந்த ஆடும் இந்த அம்மனையும் பார்த்தேன். சரி, ஓகே, இந்த ஒரு அம்மன் மட்டும்தான் மக்கள் நம்ம ஊர் சைடு நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க சுற்றி. ஆனால் கோவில் நீட்டாக இருக்கான்னு கேட்டிங்களா என்கிட்ட, அந்த அளவுக்கு க்ளீனிங்கோ மெயின்டெனன்ஸோ இல்லை மக்களே. அவங்களே சொல்ல முடியாது. எப்போ பார் ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி பார்க்க முடியும். இங்கேயே ரெண்டு தரிசனம் இருக்குது. ஒன்று பொது தரிசனம், இன்னொன்று ஸ்பெஷல் தரிசனம். ஸ்பெஷல் தரிசனத்துக்கூட ரேட்டு 501 ஒரு ஆளுக்கு. அதில் டைமிங் கொடுத்துருப்பாங்க, இத்தனை மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட்டிங் ரூமுக்கு உட்காந்துருக்கோம் மக்கள். இது 500 டிக்கெட் இருக்குல்ல, அதுக்கான வெயிட்டிங் ரூம். இந்த ரூம் ஃபுல்லானதுக்கப்புறம் விடுவாங்க நம்ம எல்லாத்தையும். இதே மாதிரி ஒரு 3 ரூம் 4 ரூம் இருக்கும். அது எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த அக்கா நிற்கிறாங்களா, இது ஸ்பெஷல் தரிசனம். அது பக்கத்தில் இருக்கிறது பொது தரிசனம். இது விளக்குலாம் பொருத்தி ஊதுபத்திலாம் பொறுத்த இடம். இங்கேயும் அதே மாதிரி கண்ட இடத்துலாம் பொறுத்து உள்ளே ஒரு விளக்கு பார்க்க முடியாது. கோயில் இருக்கிற விளக்கு மட்டும்தான். இது ஆஞ்சநேயரோட கோயில். இது கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க. நம்ம ஊர் சில கோபுர தரிசனம் கோடி பந்தயம் பார்த்துக்கோங்க மக்களே. இது பின்னாடி தான் தேங்காய் உடைக்கணும். இப்போது நம்ம அந்த கோயிலோட வரலாறுக்கு வருவோம். தாட்சாயினி, இந்த கோயிலோட அம்மன் இருக்காங்களா, அந்த உருவான கதையை சொல்லுவோம். தாட்சாயினி அப்படிங்கிறது ஒரு தாட்சாகனோ ஏதோ ஒரு மன்னர் சொல்கிறாங்களா, அந்த அரசருக்கு பிறந்த மகள் தான் தாட்சாயினி. அவங்க பார்வதி தேவியோட ஒரு மறு உருவம் வச்சுக்கோங்களேன். அவங்க சிவபெருமான் மேலே கொண்ட தீராத காதலால் சிவபெருமானை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா, என்னடா இவா சாம்பல் பணம் இது கூட வாழ்கிறவனை போய் கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா பிடிவாதமாக நான் இல்லை, அவரை தான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க, சிவபெருமான் இல்லாமல் ஒரு யாகமே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, சிவபெருமானா அவர் இல்லாமல் நான் ஒரு யாகத்தை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு யாகத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ அது பார்வதி தேவிக்கு தெரிய வருது, தாட்சாயணிக்கே தெரிய வருது. அப்போ இந்த மாதிரி தாட்சாயணி சிவபெருமான்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எங்கள் அப்பா யாகம் நடத்துகிறாரு, நம்மளை கூப்பிடலை, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிவபெருமான் சொல்லியிருக்காரு, நீ போகாத, அவன் போனால் உனக்கு மரியாதை கிடைக்காது அப்படி சொல்லிட்டு.
அதே மாதிரி இவங்க அங்கேருந்து போயிருக்காங்க. அந்த யாக குண்டத்தில் அவங்க யாரும் மதிக்கவே இல்லை. அப்போது தாட்சாயினிக்கு, அதாவது பார்வதி தேவிக்கு கோவம் வந்து அது எப்படி இந்த யாகம் வந்து முழுமையடையுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க யாகத்தில் குதிச்சிட்டாங்க. இதை தெரிஞ்ச சிவபெருமான் வந்து அங்கே போய் ருத்ரதாண்டவம் ஆடியிருக்காரு. அந்த நடத்துகிறாங்களோ அங்கே போய் ருத்ரதாண்டவம் ஆடியிருக்காரு பார்வதி தேவியோட உடலை கையில் வச்சுக்கிட்டேவும். அப்போது இதை போய் தேவர்கள் எல்லாமே விஷ்ணு, அதாவது பெருமாள் கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி நடக்குது, இது இன்னும் ருத்ரதாண்டம் வந்து உக்கிரத்துக்கு போனால் இந்த பூமி தாங்காதுன்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அவர் கையில் இருக்க சக்கரத்தை வச்சு அந்த அம்மனோட உடம்பை வந்து துண்டு துண்டு ஆக்கிட்டார். அந்த துண்டு துண்டாக விழுந்த இடங்கள் இருக்குல்ல, அதுதான் ஒவ்வொரு சக்தி பீடமாக உருவாகிருக்கு. அதில் இங்கே வந்து அம்மனோட யோனி பெண் உறுப்பு விழுந்த இடம் தான் இங்கே அஸ்ஸாம் குவஹாட்டியில். நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க மக்களே, உள்ளே ஃபோன் அவ்வளோ கிடையாதுனால உங்களுக்கு வெளியிலேருந்தே இந்த கோயிலெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கதையும் சொல்லியிருக்கேன் மக்களே. வாங்க அதுக்கப்புறம் கேட்குறேன். இங்கே இருக்கிற வந்து சிலை வடிவெல்லாம் எதுவுமே கிடையாது மக்களே. உள்ள பெண் உறுப்பு மட்டும்தான். அதை கூட ரெட் கலர் துணி போட்டு மூடி இருப்பாங்க. நம்ம அங்கே போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அது கீழே வந்து தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். இங்கே பிரசாதம் அந்த அம்மாவோட பெண் உறுப்புலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை தான் ரெட் கலர் துணி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி தான் இங்கே பிரசாதம். தண்ணியை தொட்டு நம்ம கண்ணில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ தண்ணியை தொடுறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்கிறது இங்கே உள்ள மக்களின் நம்பிக்கை. அது உண்மை தான் மக்களே. நானும் ஒரு டைம் போய் வேண்டியிருக்கேன், அது எனக்கு நடந்திருக்கு. நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை, மறக்கவும் இல்லை. இப்போவும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். இங்கே தான் முதல்ல அம்மனுக்கு வந்து மாதவிடாய் அப்படிங்கிற ஒன்றே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற அம்மனுக்கு ஜூன் மாதத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் கணக்கு வச்சு நம்ம தெரியல, 3 நாள் கோயிலெல்லாம் பூட்டி அம்பு பாய்ச்சி திருவிழா அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. 3 நாள் வந்து கோயில் ஃபுல்லாக பூட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கோயில் ரீஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அப்போலாம் நிறைய சித்தர்கள் அவங்க அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. திருவிழா ரொம்ப விமர்சையாக இருக்கும் மக்களே. எனக்கு தெரிஞ்ச கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நன்றி, என்னோடய வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாச்சும்னா நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ப்ளீஸ் என்னோடய வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.